தன் பொம்மைகளை தானே உருவாக்கிய சிறுவன். வீட்டில் அந்த சிறுவனை ரவி என அழைப்பார்கள். அது பெரிய வீடு. அவர்கள் வங்காள ராஜ குடும்பம். தாக்கூர் வீடு என்றால் தெரியாதவர்களே கிடையாது. ரவியின் அப்பா தேபேந்திரநாத் தாகூர். அவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் பிரம்ம சமாஜத்தில் தலைவராக இருந்தார். அம்மா சாரதா தேவி. அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் என ரவியால் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு வேலைக்காரர்கள், தோட்டக்காரர், மாட்டுக்காரர், குதிரை லாய ஆட்கள் என நிறைய பேர் இருந்தார்கள். ரவி அவர்கள் அனைவருடனும் விளையாடுவான். ரவி உடன் கூட பிறந்தவர்கள் 13 பேர். ரவிதான் கடைசி பையன். வீடு முழுக்க பத்திரிகை, புத்தகம், கவிதை, காவியம், இலக்கியம், நாடகம் என கலையும் இசையும் நடனமும் பாட்டுமாக இருக்கும். கல்வி செல்வத்தால் விட்டை அறிவு சுடர் வீசச் செய்தார்கள். அண்ணன் துபிஜேந்திரநாத் தத்துவ ஆசிரியர். அக்கா ஸ்வர்ணகுமாரி நாவல் எழுதுவார். ரவியின் இன்னொரு அண்ணன் சத்யேந்திரநாத் இந்தியாவின் முதல் இந்திய ICS அதிகாரி. இப்போது இருக்கும் IASக்கு அப்போதைய பெயர். அண்ணா ஜோதிந்திரநாத் அற்புதமான இசைக்கலைஞர். அவரின் மனைவி காதம்பரிக்கு ரவி செல்லம். ஏனென்றால் ரவியின் அம்மா அவன் குட்டி பையனாக இருக்கும் போதே இறந்துவிட்டார். காதம்பரி ஒரு தாயைப் போல் ரவியை பார்த்து கொண்டார். ரவி குறித்து பாட்டிக்குத்தான் நிறைய கவலை. காரணம், பள்ளிக்கு போக முடியாது என பிடிவாதமாக இருப்பான் ரவி. எப்போதும் வேலைக்காரர்களையே சுற்றி சுற்றி வருவான். ஓரளவுக்கு பெரியவன் ஆன பிறகும் தன்னை விட வயதில் சிறியவர்களுடன் சேர்ந்து பொம்மை களை வைத்து விளையாடுவான். அதற்காக தானே தயாரித்த விதவிதமான பொம்மைகளை எடுத்து செல்வான். இவை எல்லாம் பாட்டிக்கு அச்சத்தை கொடுத்தன. ஆனால் விரைவிலேயே ரவியின் தனித்திறமைகள் வெளிப்பட்டன. ராமாயணம், கிருஷ்ண காவியம் போன்ற நாடகங்களை வேலைக்காரர்களை கொண்டு இயக்கி நடிப்பான். அதில் இசையும் பாட்டும் சேர்த்து சாதாரண மக்கள் மொழியில் வழங்குவான் ரவி. சொந்தமாகவும் கதைகள் எழுதுவான். அவனது நாடகங்களில் எப்படியும் ஒரு வெள்ளைக்கார வில்லன் வந்து விடுவான். பிரிட்டிஷ் ராஜ்யத்தை அந்த அளவுக்கு அவன் மனம் வெறுத்தது. ரவியின் அண்ணன் ஹேமேந்திரநாத் ரவிக்கு எழுத பிக்க கற்றுக் கொடுத்தவர். அதோடு அவனுக்கு கண்டியில் நீந்துதல், உடற்பயிற்சி, ஜூடோ போன்ற வீர விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்தார். ரவியின் 16வது பிறந்த நாளில் எல்லாரும் பரிசு கொடுத்தபோது ரவீந்திரநாத் தன் கையாலே எழுதிய 100 பக்கங்கள் கொண்ட ஒரு கவிதை தொகுப்பை அண்ணனுக்கு பரிசாக வழங்கினான். பாடல் திரட்டு எழுதியவர் பானுசின்ஹானா என்று அதில் எழுதியிருந்தது. பானுசின்ஹானா என்றால் சூரிய சிங்கம் என்று அர்த்தம். பிற்காலத்தில் அந்த பானுசின்ஹானா இந்தியாவின் தேசிய கீதத்தை படைத்தார். கீதாஞ்சலி என்ற நூலுக்கு நோபல் பரிசை வென்றார். அவர்தான் இந்தியாவின் தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர்.